விரைந்து செய், விடாமல் செய், வெற்றி உன் காலடியில். தரமான அரசு வேலைங்க. தரமான தமிழ்நாட்டு அரசு வேலை. அதுவும் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே கொடுக்குறாங்க. ஆமாங்க, சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வேலை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 19,500 ஸ்டார்ட் ஆகி 71,000 வரைக்கும் கிடைக்குதுங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 18 வயசு முடிஞ்சிருந்தால் மட்டும் போதும். 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி, ஈவன் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாங்க. வெரி 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 லோ காம்படிஷன். அதோட அவங்க எக்ஸாம் ஸ்ட்ரக்சரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஏன் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, சேலரி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாங்க கோர்ட் வேலைங்கிறது. அதிகமான மக்கள் விரும்பாததற்கு காரணம் கோர்ட்டுன்னா ரொம்ப பிரச்சனை வரும், ஆபத்து வரும் அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. அதெல்லாம் படத்தில் காட்டுறதுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆனீங்கன்னா உங்களோட ஜாப் லொக்கேஷன் சென்னை ஹைகோர்ட் அல்லது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜுடிக்கல் அகாடமி சென்னை அல்லது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஜுடிக்கல் அகாடமி கோயம்புத்தூர் அல்லது மதுரை. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் சென்னை ஹைகோர்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இது மீறி சொன்ன 3 ஆப்ஷனல். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2/2024. இதோட லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 13/2/2024 வர பிப்ரவரி மாதத்தில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. டேட்டு நிறைய இருக்குதுன்னு தாமதிக்க வேண்டாம். ஏன்னா இது டிஎன்பிசி மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரில் செலெக்ஷன் ஆக போகிறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான காம்படிஷனோ அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸோ வந்து வெரி 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 லோவாக இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்க தான் பார்ப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாள் இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளிட்டு போக வேண்டாம். நீங்கள் அப்ளை பண்ண போகக்கூடிய அப்ளை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா www.mhc.tn.gov.in வெப்சைட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங்கோட பேர் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். இன்னும் வேலைக்கும் நம்மளுக்கு போட்ட சேலரிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஆனால் ஆமாங்க, அவங்க கொடுத்துருக்கிற போஸ்டிங் இது தான். இந்த போஸ்டிங்கான எலிஜிபிள் என்ன, அதில் நீங்கள் எப்படி செலக்ட் ஆகணும், உங்களுக்கான சீக்ரெட் டிப்ஸ் என்னங்கிறத நான் வீடியோவில் ஃபர்தராக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மொத்தத்தில் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் 22, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் 1, கேஷியர் 2, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 1. இதில் டைப்பிஸ்ட்னு கொடுத்துருக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்ட்னு சொன்னதுனால உங்களுக்கான டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. மற்றபடி இந்த 4 போஸ்டிங்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் சேம் தான். ஜென்ரல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அண்டு பார்த்தீங்கன்னா வைவா வைஸுங்கிறது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்ல போனால் ஒரு இன்டர்வியூன்னு சொல்லலாம். ஃபேஸ் டு ஃபேஸாக இருக்கலாம் அல்லது ஒரு ஜூம் மீட்டிங்காக இருக்கலாம். ஏதோ ஒன்று சம்திங் ஒன்று இருக்கும். உங்களுக்கான சம்பள விவரங்கள் பார்த்தீங்கன்னா 19,500 79,900 வரைக்கும் வருது. இது வந்து காமன் சேலரி. இது வந்து சேலரி கிடையாது, பேசிக் பே மட்டும்தான். பேசிக் பே தான் 19,500. உங்களுக்கான இன்கம் சேலரி 23 24 வரைக்கும் கண்டிப்பாக வரும். 3 வருடத்திற்குள்ளாக உங்களோட சேலரி வந்து 30,000 கிராஸ் பண்ணுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி பேசலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து SC ST ரிசர்வ்டு அண்ட் SC ST MBC நான் ரிசர்வ்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிசர்வ்டு கேட்டகரிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் 18 37 வயசு வரைக்கும் வரீங்க. இல்லை நீங்கள் நார்மலாக தான் இருக்கிறீங்கன்னா நீங்கள் நார்மலாக SC STயாக இருந்தால் கூட நீங்கள் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் கூட வரலாம். ஏன்னா இதற்கான எந்தவித சலுகைகளும் வேறு எந்த சலுகையும் கிடையாது, ரிசர்வேஷன் மட்டும்தான். நீங்கள் எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா முறையான எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரிக்கான ஆவணங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் 47 வயசுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதர்துன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/7/2006 முன்னாடி பிறந்திருக்கணும். அன்லெஸ் இந்த உங்களுக்கான எலிஜிபிள் செட் ஆகாது. சேம் தான், ஏஜும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சனுக்கான கேட்டகரியில் அப்ளை பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக DAP 3.1 அப்படிங்கிற ஃபார்மையும் நம்பர் 28 ஃபார்மையும் நீங்கள் கண்டிப்பாக இணைக்கணும். உங்களோட டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸுக்கான எபிலிட்டி பர்சன்டேஜ் வந்து 40க்கு கீழே இருக்கக்கூடாது. இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இதில் இந்த வேலையோட ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, நீங்கள் டெம்ப்ரரி கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்து வேலையை விட்டுருந்தீங்க, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அரசு வேலை முடிந்த காரணத்தினால நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கான எந்த விதமான முன்னுரிமை அளிக்கப்படாது. நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். உடனே ஒன்று தான், உங்கள் மேலே எந்த வித இல்லீகல் கேசஸும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் விடோவுக்கு எந்த வித ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் விடோவுக்கான எந்த விதமான சலுகையும் இங்கே கிடையாது. நீங்களும் காமனாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிப்ளமோ அல்லது 10th 12th டிப்ளமோ ஆர் டிஎன்இ டிகிரி முடிச்சிருக்கலாம். என்ன முடிச்சிருந்தாலும்
கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் வேண்டும். ஏன் கவர்மெண்ட்டோட டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் கேட்குறேன்னா, ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற சர்டிஃபிகேட்டை விட கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டுக்கு வேல்யூஷன் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் அதை வந்து ப்ரிப்பேராக இருந்துக்குங்க. இல்லை என்கிட்ட ப்ரைவேட் தான் இருக்கனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கிலீஷ், தமிழ், லோயர் ஹையர் ரெண்டுமே முடிச்சிருக்கணும். எல்லோரும் சொல்லுவாங்க டைப்ரைட்டிங் முடித்தா போதுன்னு. பட் லோயர் ஹையர் ரெண்டுமே முடிச்சிருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான டிமாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன். கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. எம்எஸ் ஆஃபீஸ் அல்லது விப்ரோ ஆஃபீஸ், டிடிபி, இந்த 3 ஒர்க்கும் தெரிஞ்சாலே போதும். இது ரொம்ப ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எனக்கு டைப்ரைட்டிங் தெரியுது ப்ரோ, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டர் சென்டருக்கு ஜஸ்ட் 1 மாதம் நீங்கள் போயிட்டு அங்கே ட்ரைனிங் எடுத்தாலோ இல்லை அங்கே வேலையில் நடக்கிறத பார்த்துட்டு வந்தாலே போதும். அங்கே அந்த என்ன நடக்குன்னு தெரிஞ்சிடும். பேசிக் எம்எஸ் எக்ஸல், வேர்டு, இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் தான் இருக்கும். வேறு பெருசாக ஒன்றும் நீங்கள் நினைக்க மாதிரி கஷ்டம்லாம் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அதர் தென் டைப்பிஸ்ட்டை தவிர டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எல்லாருமே எனி பேச்சுலர் டிகிரி 10th 12th டிகிரி ஃபார்மெட்டில் நீங்கள் முடிச்சிருந்தா போதும். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் டிகிரி கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. கேஷியருக்கு வந்து அடிஷ்னலாக 5000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது. பயப்படாதீங்க, இது செக்யூரிட்டி அமௌண்ட் தான். நீங்கள் செலக்ட் ஆகிற பட்சத்தில் இது உங்களுக்கு திருப்பி தரப்படும். அதுக்கப்புறம் எக்ஸாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தத்திலே 500 ரூபா தாங்க. நீங்கள் எவ்வளோ எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இவ்வளோ கம்மியாக, அதுவும் ஒன்லி ஃபார் நான் ரிசர்வ் பீப்புள், யுவர் கேட்டகரிக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. எஸ்சி, எஸ்டி, ரிசர்வேஷன், டிசபிள் பர்சன், விடோ இவங்களுக்கு யாருக்குமே எக்ஸாம் கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாம்களை அப்ளை பண்ணலாம். ஆனால் ஒன்று தாங்க, இது ரீஃபண்டு கிடையாது. நீங்கள் பேமெண்ட் செலுத்துறது அப்ளிகேஷனோட மட்டும்தான் செலுத்தணும். அதர் தென் நீங்கள் காமனாக செலுத்துனீங்கன்னா அது வந்து அந்த எக்ஸாமினேஷனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. மோட் ஆஃப் செலெக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது 2 விதமான டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒன்று காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு அண்ட் வைவா வைஸ். இந்த ஸ்கில் டெஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும்தான் வரும். மற்ற போஸ்டிங்கில் இருக்கிற 3 பேருக்கும் அது வராது. சரி, இந்த காமன் ரிட்டன் டெஸ்ட்டில் என்னெல்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா, பார்ட் ஏ, பார்ட் பின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பார்ட் பி பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கே உரித்தான பேசிக்கான கேள்விகளை மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2க்கு வர்ற மாதிரி கிரிட்டிக்கல் கொஸ்டின், ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்லாம் இங்கே எதுவும் வராது. தாராளமாக பயப்படாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் 50 மார்க்குக்கு நீங்கள் மினிமம் 20 மார்க் எடுத்தாலே போதும். இந்த மார்க்கு மொத்த மார்க்கோடு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வரக்கூடிய ஜென்ரல் ஆப்டிடியூட், ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 75 மார்க்கில் நீங்கள் மினிமம் 30 மார்க் எடுக்கணும். ஆனால் நீங்கள் இதில் எவ்வளோ ஹையாக மார்க் எடுக்கீங்களோ அது உங்களோட வைவா வயசுக்கு எடுத்துக்கொள்ளப்படும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 75க்கு நீங்கள் 65 மார்க் மேலே எடுக்கிறீங்க, கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கங்க. இந்த பார்ட்டியை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்லையும், பார்ட் பி எப்போ எஸ்எஸ்எல்சி டு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் மார்க் அவங்க கொடுத்துருக்கிறது 20-30 எடுத்தால் பாஸுன்னு நினைக்காங்க. பாஸு தான், ஆனால் வேலை கிடைக்கிறது கஷ்டம் தான். ஸோ நீங்கள் எவ்வளோ ஹையாக அதில் ஸ்கோர் பண்ண முடியுதோ அவ்வளோ ஸ்கோர் பண்ண பாருங்கள். நீங்கள் டிஎன்பிசி இந்த அதர் தென் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு ஜுஜுப்பியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக இதில் பாஸ் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு போயிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு. ஸ்கில் டெஸ்ட்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. டைப்ரைட்டிங் தெரிஞ்ச உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு விப்ரோ ஆஃபீஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், அதாவது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்லாம் யூஸ் பண்ண தெரியுதான்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் அதில் போய் ஒர்க் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ஸ்கில் டெஸ்ட். இதுவும் ப்ளஸ் உங்களுக்கு 90 நிமிஷம் கொடுத்து இதை ஆப்ரேட் பண்ண சொல்லுவாங்க. வேர்டோ டாக்குமெண்ட்டோ ஏதோ ஒன்று கொடுத்து டைப்ரைட் பண்ண சொல்லுவாங்க. வேறு பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்காது. 75 மார்க்கில் நீங்கள் மினிமம் 30 நாள் எடுத்தால் போதும். ஃபுல் மார்க் எடுத்தாலும் ஓகே தான். அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் டெஸ்ட்டு, தமிழ் அப்பர் லோயர் ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் அப்பர் லோயர் தெரிஞ்சிருக்கணும். உங்களோட டைப்பிங் ஸ்பீடு மினிமம் 45 வேர்ட்ஸ் பெர் மினிட்டாக இருக்கணும். இது வந்து நிறைய வீடியோஸில் யாரும் சொல்கிறதில்ல. இந்த டீட்டெயிலாக முக்கியமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 45 வேர்ட்ஸ் பெர் மினிட். நீங்கள் உண்மையிலே டைப்ரைட்டிங் வந்து டெடிகேட்டடாக பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட அதிகமாக தான் வரும். மேக்ஸிமம் எலிஜிபிள் மார்க் 100, மினிமம் வந்து 45. நீங்கள் எப்போதுமே அதில் 90 எவ்வளோ எடுக்க பாருங்கள். ஏன்னா டைப்பிங் தான் உங்களோட மேஜர் ரோலு. ஸோ டைப்பிங்கில் நீங்கள் ஹையாக எடுக்கிற மார்க் தான் உங்களோட இன்டர்வியூவில் உங்களை பற்றி பேசும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது MCL பாரதிங்கிற டைப்பிங் ஃபாண்டில் மட்டும்தான் நீங்கள் டைப் பண்ணுங்க. வேறு எந்த ஃபாண்ட்லையும் டைப் பண்ணி மாட்டிக்காதீங்க. அவங்க ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நிறைய யூடியூபர்ஸ் உங்களுக்கு கன்வே பண்ண மறந்துடுறாங்க. நம்ம சேனலில் சொல்கிறோம், இதுதான் உங்களுக்கான என்னுடைய ஸ்பெஷல் கின்ஸ். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபாண்டை மாற்றும் பட்சத்தில் அது வேலிடேட் பண்ணப்படாதுன்னு அவங்க ஸ்ட்ரிக்டாகவே அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், MCL பாரதியில்
நீங்கள் டைப்ரைட்டிங் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் வந்து இதுக்கான டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர்ஸ் உங்களுக்கு ஹைகோர்ட்லேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேசிக் டெஸ்ட்டும் ஹைகோர்ட்லேயே தான் நடக்கும்ங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டல் மார்க் வைவாக் பார்த்திங்கன்னா 15. நீங்கள் அதில் 5 மார்க் எடுத்தால் போதும். தாராளமாக அதில் எல்லாருக்குமே 10 மார்க்குக்கு மேலே போடுவாங்க. நான் விசாரித்த வரைக்கும், கேள்விப்பட்ட வரைக்கும் இது எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் வந்து 1:2 1:3 கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2ல் 1 நபர் அல்லது 3ல் 1 நபர். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் பாஸ் ஆனாலே கண்டிப்பாக உங்களுக்கான வேலை இருக்குங்கிறது உறுதி தாங்க. ஸோ எக்ஸாமுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேறு எதுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. ப்ரிப்பராஸ் செலெக்ஷன் ஆஸ் யூஸ்வல் எல்லா எக்ஸாமும் மாதிரி தாங்க. எடுக்கிற மொத்த மார்க் படி மெரிட் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுபடி தான் உங்களுக்கான வேலை இருக்கும். முக்கியமானது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் சீட் அட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் மதுரை பெஞ்சில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆர் தமிழ்நாடு ஸ்டேட் ஜூடிக்கல் அகாடமி சென்னையிலையும், ரீஜனல் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் ஜூடிக்கல் அகாடமி கோயம்புத்தூர் அல்லது மதுரையில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் மெயின் பார்த்திங்கன்னா பிரைமரி சீட் அட் மெட்ராஸ் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் கோர்ட்டுங்கிறது தாங்க உங்களுக்கு பிரைமரி. எக்ஸாம் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சென்னைங்க தான். இதில் வேறு நீங்கள் பெருசாக பார்க்க வேண்டிய டீட்டெயில் எதுவுமே இல்லை. தேவைப்பட்ட அந்த நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தாராளமாக எடுத்து பாருங்கள். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் அப்ளை பண்ணணுங்கிறது என்னோடய அன்பான வேண்டுகோள். நோ அப்செக்ஷன் லெட்டர்னு ஒன்று இருக்குது, அதையும் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ.